ஒரு ஜோடி எலியை நீங்கள் விட்டு வைத்தால், ஒரு ஜோடி எலியை விட்டு வைத்தால் அது ஒரே ஆண்டில் 900 எலிகளாக பெருகிறோம். 900 எலிகளாக பெறுகிறோம். பிறகு எலிகளுக்கு என்னெல்லாம் நிலத்தில் விளைகிறதோ அவையெல்லாம் எலிகளே சாப்பிட்டு விடும். இப்போ எலிகளை கட்டுப்படுத்துவதற்கு ஆந்தைகளை வைத்திருக்கிறது, எலிகளை கட்டுப்படுத்துவதற்கு இயற்கை பாம்புகளை வைத்திருக்கிறது, வேறு வகையான பறவைகளை வைத்திருக்கிறது. இயற்கை எதெல்லாம் பெருகிறதோ அதையெல்லாம் கட்டுப்படுத்துவதற்கு மற்ற உயிர்களையும் வைத்திருக்கிறது என்று இயற்கையின் நுட்பங்களை நற்றிணை பாடலில் பார்க்கலாம். நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இப்படி பெருகிற ஒரு எலியை எதற்காக இயற்கை படைத்திருக்க வேண்டும்? ஒரு கேள்வி வருதல்ல. எலிகளை, பாம்புகள், ஆந்தைகள், மற்ற பறவைகள் எல்லாம் அழிக்கும் அளவுக்கு இவ்வளவு பெருகிற எலியை ஏன் இயற்கை படைத்ததென்றால், எலி இல்லாமல் வேளாண் தொழில் இல்லை. எலி வலை தோண்டுவதின் மூலம் சூரிய ஒளியை பயிரின் வேருக்கு கொண்டு போகிறது. எலி வலை தோண்டுவதின் மூலம் நீரை வேருக்கு கொண்டு போகிறது. எலி இல்லாமல் பயிர் தொழில் செய்ய முடியாது என்பதால் இயற்கை எலிகளை படித்திருக்கிறது. எலிகளின் இனப்பெருக்கத்தை குறைத்துக் கொள்வதற்கு மற்ற உயிரினங்களையும் படைத்திருக்கிறது என்று காதல் வருகிற நேரத்தில் காதலன் வருவதற்குள் நமக்கு ஒரு பாடம் நடத்தி போய்விடுகிறாள். நற்றிணை பெண் என்பதுதான் இலக்கியத்தில் இருக்கிற மிகப்பெரிய சிறப்பு என்பதை நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு உள்ளபடியே சொல்லிக் கொள்கிறேன். இன்னொரு நற்றிணை பாடலும் இருக்கிறது. உண்மையில் நான் அதை பலமுறை படித்த பாடல். இன்னொரு நற்றிணை பாடலில் ஆறுகள் உருவாகும் அறிவியலை பேசுகிறது அந்த பாடல். இலக்கியங்கள் வெறும் புனைவுதான் பேசும் என்று நாம் உள்ளபடியே நாம் கருதி இருந்தாலும் கூட இலக்கியங்கள் அறிவியலும் பேசியிருக்கிறது. குறிப்பாக நற்றிணையில் வருகிற அந்த பாடல், வடக்கே பனி உருகி ஆறுகள் தோன்றுகின்றன என்று நமக்கு தெரியும். பனியே இல்லாத மேற்குமலை தொடர்களில் ஆறுகள் எப்படி தோன்றுகின்றன? மிக முக்கியமான பாடல். அந்த பாடலுடைய தொடக்க வரி, சூருடை நனந்தலை சுனை நீர் மல்க என்று ஆரம்பிக்கிற அந்த பாடலில் நதி உருவாகிற கதையை நற்றிணை பாடல் சொல்லி முடித்து விடுகிறோம். கங்கையை போல் காவேரி உற்பத்தி ஆவதில்லை என்பதை நாம் 2500 ஆண்டுகளுக்கு முன்பே தெரிந்து வைத்திருக்கிறோம். அதுதான் இலக்கியத்தின் பெரும் சிறப்பு. குறிப்பாக கோயம்புத்தூரில் பெய்கிற மழைதான் மேற்கு தொடர்ச்சி மலையிலும் பெய்கிறது. அங்கே ஒரு விசேஷமான சில குறிப்புகள் இருக்கு. ஒரு 6000 அடிக்கு மேலே இருக்கிற மலை குன்றுகள் முழுக்க புல்வெளிக்காடுகளாக இருக்கிறது. அதை தமிழ் இலக்கியம் செம்மை புல் என்று குறிப்பிடுகிறது. இந்த புற்கள் இங்கு பெய்கிற எல்லா மழை நீரையும் அந்த புற்கள் வாங்கி வைத்துக் கொள்கிறது. வாங்கி வைத்துக் கொண்டு மழையெல்லாம் நின்ற பிறகு தன்னுடைய வேர்க்காலின் வழியே சொட்டு சொட்டாய், திவளை திவளையாய், கொஞ்சம் கொஞ்சமாய் கீழே இருக்கிற சோலைக்காட்டுக்கு இறக்குகிறது. சோலைக்காட்டுகளுக்கு இறக்குகிற அந்த நீரை சோலைக்காடு தனக்காக 5 விழுக்காடு மட்டும் எடுத்துக்கொண்டு 95 விழுக்காட்டு நீரை, மணி நீரை, வள்ளுவன் சொன்ன அந்த மணி நீரை சின்ன சின்ன ஊற்றுக்களாய், ஒரு 10-100 ஊற்றுக்களாய், சுனைகளாய் கீழே இறக்கி அருவியாய் விழுந்து சமவெளி பகுதி எங்கும் ஆறாக ஓடுகிறது என்கிற செய்தியை நற்றிணை பாடல் படித்தாலே போதும். சிறுவாணியும் அப்படித்தான் உருவாகி இருக்கிறது. நண்பர்களே, உலகிலே 2வது சிறந்த சுவையான அந்த குடிநீர் சிறுவாணியும் இப்படித்தான் உருவாகிறது என்பதை நாம் நற்றிணை பாடலின் மூலம் உள்ளபடியே புரிந்து கொள்ள முடிகிறது. இன்னொரு செய்தி, அப்படி உருவாகி மனிதராய் வருகிற அந்த காட்டை யார் தூய்மையாக வைத்திருக்கிறார்கள்? ரொம்ப முக்கியம். நீரை தூய்மையாக கீழே தர வேண்டும். இயற்கை விரும்புகிறது, மனிதன் விரும்பவில்லை என்றாலும் கூட இயற்கை தூய்மையான நீரைத்தான் நன்னீராக கீழே இறக்குகிறது. மழையில் அது மணிநீர், சமவெளி பகுதிக்கு வருகிற போது அது நன்னீர். ஆமாம்,
நன்னீர். இந்த நன்னீர் எப்படி தூய்மையாக வைத்திருக்கிறது என்பதை ஒரு பாடல் சொல்கிறது. எருவை என்றொரு பறவை. மேற்கு தொடர்ச்சி மலையில் இப்போதும் கொஞ்சம் மிச்சப்பட்டிருக்கிற பறவைகளில் எருவையும் ஒன்று. பாருக்கழுகளும் கொஞ்சம் ஒரு காலத்தில் லட்சக்கணக்காக இருந்த இந்தியாவில் இருந்த பாருக்கழுகள் ஒரு 150-200க்குள் இப்போதும் மிச்சப்பட்டு மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கிறது. இந்த எருவை என்கிற வார்த்தையை நீங்கள் பாருங்கள். எச்சங்களை சாப்பிட்டு அவற்றை மக்கச் செய்பவைன்னு பொருள். காடுகளிலே வயதான ஒரு யானை, 5000 கிலோ எடை கொண்ட ஒரு யானை வயதாகி மனிதர்களே நுழைய முடியாது, இன்னும் கொஞ்சம் காட்டில் செத்து போனால் அவையெல்லாம் மக்கி மறைய 3 மாதங்கள் ஆகும். 3 மாதங்களில் அதன் உடலில் புழு தோன்றி யானையை தின்று தீர்க்க 3 மாதங்கள் ஆகும், குறிப்பாக வளர்ச்சிதை மாற்றம் அடைவதற்கு. ஆனால் அவ்வளவு காலம் பொறுத்து கொள்ள முடியாது. அங்கே இருந்து வருகிற தண்ணீர் தான் சமவெளி பகுதிக்கு வருகிறது. தண்ணீர் தான் பல நோய் கிருமிகளை தொற்றுகிறது. ஆகவே 3 நாளில் 4 நாளில் இல்லாமல் செய்கிற வேலையை இயற்கை செய்கிறது. அதற்காக படைக்கப்பட்ட பறவைதான் எருவையும் பாருக்கழுகுகளும். நாம் அவற்றை பிணந்தினி கழுகுகள் என்று இப்போது அழைக்கிறோம். சங்க இலக்கியம் அவை எருவை என்று தெளிவாக அழைக்கிறது, பாருக்கழுகுகள் என்று தெளிவாக அழைக்கிறது. அவையெல்லாம் சாப்பிட்டு முடிக்க, சதையெல்லாம் சாப்பிட்டு முடிக்க பெரிய பெரிய எலும்புகள். ஒரு யானையினுடைய உடலில் 800 கிலோ எலும்புகள் இருக்கிறது. அவையெல்லாம் இரும்புக்கு நிகரான எலும்புகள். 800 கிலோ எறும்பை நொறுக்குவது எப்படி என்றால் அதுக்குத்தான் கழுதை புலி. லியோ படத்தில் விஜயின் கையில் இருக்கிற ஒரு சொரிநாயை போல கழுதை புலிகள் காட்டில் இல்லை. அவை கம்பீரமானவை. ஆமா, அவையெல்லாம் கம்பீரமானவை. யானையின் எலும்பை சட்டத்தை போல் இருக்கிற பெரிய எலும்பை தன்னுடைய தாடையில் ஒரு எந்திரம் போல் அடித்து அடித்து நொறுக்கி மாவாக சாப்பிட்டு காடுகளை எலும்பு கூட இல்லாமல் வைத்திருக்கிறது. நீங்கள் எல்லாம் கொடைக்கானல் போனால் தேவலைன்னு நினைக்கிறீங்க. ஊட்டி போனா பரவாயில்லை, மூணாறு போனா பரவாயில்லை என்று காடுகளை நோக்கி இயற்கையை நோக்கி நீங்கள் எல்லாம் போகிற போது காரணம் இயற்கை நன்றாக இருக்கிறது, அழகாக இருக்கிறது என சொன்னால், இயற்கை நன்றாகவும் அழகாகவும் இருப்பதற்கு எருவையும் பாருக்கழுகுகளும் கழுதை புலிகளும் காட்டில் வாழ வேண்டும் என்பதை சங்க இலக்கிய பாடல்களிலிருந்தே நாம் உள்ளபடியே தெரிந்து கொள்ள முடியும். நம்மால் தெரிய முடியும். இந்திய செய்தி நாளைய வரலாறு. ஹலோ சிட்டி டிவியில் வெளியிடும் தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க ஹலோ சிட்டி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.